என் வீடியோஸ் நிறைய பேர் போய் ரீச் ஆகணும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நான் இப்பதான் பிசினஸே ஆரம்பிக்க போறேன். நான் போயிட்டு இப்பயே போயிட்டு ப்ரமோஷன் போட போறேன். என்கிட்ட காசு இல்ல, இருந்தாலும் கடன் கப்பின்னு சொல்லிட்டு வாங்கி நான் நிறைய ப்ரமோஷன் போட போறேன். எனக்கு என்னோட உள் மனசு தோணு சொல்லுது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அப்ப அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நான் எங்க போய் எடுக்கணும்? ஒரு ஜவுளி கடையில போய் வேலை பார்க்கணுமா? இல்ல தெருவா நான் எடுத்துட்டு போய் விற்கணும்? எனக்கு கூச்சமா இருக்கு. யார்ட்டே திருப்பி எனக்கு வார்த்தைகள் வராது, அழுதுருவேன். அசிங்கம், அவமானம், துன்பம், துயரம். இந்த 5 ரூபாய்க்கு வாங்க வந்தவங்ககிட்ட நான் 5000 ரூபாய் வாங்க வச்சேன். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். லட்சக்கணக்கில் சொன்னான். என்னதான் நான் ஆன்லைன்ல பண்ணு சொன்னாலும் நான் தெருவா எடுத்துட்டு போய் விற்கணும். ஏன் விற்க கூடாதுன்னு இருக்கேன். தயவுசெய்து ஃபீல்டுக்குள்ள யாரும் வர வேண்டாம். அவன் வாடா முன்னாடியே நான் பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன். ரிவெஞ்ச் எடுக்கணும் நம்மளுக்கு. நீங்க ஒரு ஸ்டேஜே ஓரளவுக்கு வளர அடுத்த உங்களை தூண்டி விட்டு உங்க பக்கத்துல சண்டையெல்லாம் இழுத்துட்டு உங்களை நாரடிக்க கூட அளவு கூட ஆள் நிறைய இருப்பான். ரீச் ஆயிட்டாரு, இங்க இருந்தாரு, இப்ப அங்க போயிட்டாரு அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரமோஷன் போடுங்க சாமி. உங்களை இன்னைக்கு யார் யார் ஓன் சேனல் வச்சு அவங்களோட ப்ராடக்ட போட்டு இது பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வின் பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் முக்கி ஓடுமா? நீங்க உங்களோட ஓன் சேனல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எனக்கு 30க்கு மேல வர மாட்டேன்றாங்க, 50க்கு மேல வர மாட்டேன்றாங்க. நானும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தரா ஃபாலோவரா போட்டு விட்டாலும் 200 பேருக்கு மேல வர மாட்டேங்குது. நம்ம சின்ன ஐடியா சொல்றேன் கேளுங்க. அது எனக்கு பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க. கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அட்வைஸ் பண்றதுல நிறைய கேட்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் போச்சுங்க. 8 லட்சம் 10 லட்சம் 16 லட்சம்னு சொல்லிட்டு 3 இன்கிரீடியன்ட் சரியா போச்சு. அதாவது இண்டிகோ பவுடர், நம்ம மருதாணி பவுடர், முக்காமுக்கு அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் வியூஸ் சொல்லிட்டு ஐயோ இது எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது இதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு யாரும் பதறக்கூடாது. 10 படத்துல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பிச்சு ஒன்னா போட்டு ஒரு கதையெல்லாம் கொண்டு வர்றாங்களா? அது மாதிரி நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அதுல மக்கள் என்னைக்குமே ஆர்வம் இருக்குங்க, போடுங்க. அது செம்மையா சூப்பரா ஓடும். எனக்கு நிறைய வியூஸ் எல்லாம் இருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்காங்க. அவங்கள நான் காசாக்கணும். யாருங்க கண்டா நீங்க அப்படி போடுற ஒரு கண்டென்ட் அதே தனியா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகி அதுல நீங்க பெரிய ஆளானாலும் அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்றாங்க. சார் எப்ப இருப்பீங்க நீங்க அவங்க பேசினக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய ஆள்றா. டாக்டர்ஸ் எல்லாம் வர்றேன், அவங்க பேசுறாங்க. பெரிய பிசினஸ் மேன் அவங்க வர்றாங்க. அப்படிலாம் கேட்கறப்ப எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. என்னடா நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்கறாங்க, நம்ம என்ன அப்படியா போயிட்டோம்? அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள கூச்சம் இருக்கதான் செய்யும். இந்த கொடிக்கு பேரு ஆக்சுவலா பேரண்டேன்னு சொல்லுவாங்க. பேரண்டேல அதுவும் ஸ்பெஷல் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது ஆக்சுவலா கொழுந்து. அதை விட்டுட்டு நம்ம இதை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமா அரிப்பா இருக்கும். ஸோ அதனால அதை டச் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலா உங்களோட கை கால் வலி, அந்த மூட்டு வலிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு செம்மையா சூப்பரா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஓம இலைன்னு சொல்லுவாங்க. ஓம இலை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கெல்லாம் நல்லா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓம வாட்டர்லாம் நிறைய குடிப்போம் இல்லையா, அது போக தலைமுடி கருப்பா இருக்கும். ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இது அதுக்கப்புறம் டீ தூள் அண்ட் மருதாணி, அப்புறம் இண்டிகோ பவுடர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலந்து தலையில தேய்ச்சோம்னா ஆக்சுவலா நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். என்னடா எதையோ சொல்லிட்டு எதையோ ஆரம்பிச்சிட்டு இருக்கான் இவன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க மாட்டானே, இந்த வீடியோக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கும்? இவன் போட்டிருக்க தம்ப்நெயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போலாம், எல்லாத்தையும் நான் சொல்றேன். என் வீடியோஸ் நிறைய பேர் போய் ரீச் ஆகணும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நான் இப்பதான் பிசினஸே ஆரம்பிக்க போறேன். நான் போயிட்டு இப்பயே போயிட்டு ப்ரமோஷன் போட போறேன். நான் இப்பயே போட்டு எனக்கு யாராவது நிறைய பேர் எனக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசுலாம் வச்சு நான் கண்டிப்பா ப்ரமோஷன் போட போறேன். என்கிட்ட காசு இல்ல, இருந்தாலும் கடன் கப்பின்னு சொல்லிட்டு வாங்கி நான் நிறைய ப்ரமோஷன் போட போறேன், நிறைய விற்க போறேன். எனக்கு பயங்கர பேஷன் இருக்கு, என்னோட உள் மனசு சொல்லுது நான் எல்லாம் சாதிக்க போறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லா வீடியோலயும் சொல்லிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காம தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போய் ப்ரமோஷன் போட்டுறாதீங்க, நிறைய அடிபட்டுறாதீங்க, நிறைய வாங்கி போட்டுறாதீங்க. சரி, நீ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு தான் ஒருத்தர் அந்த கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா. அப்ப அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நான் எங்க போய் எடுக்கணும்? ஒரு ஜவுளி கடையில போய் வேலை பார்க்கணுமா? இல்ல தெருவா நான் எடுத்துட்டு போய் விற்கணுமா ட்ரெஸ்ஸ? இல்ல வேற எங்கேயாவது வேற என்ன சோர்ஸ் இருக்கு? அதை சொல்லாமலே சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா நான் நினைச்சிட்டு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஆரம்பிக்கிறேன், நான் வீட்டுல வச்சு பண்றேன். ஒரு 10-20 ட்ரெஸ் நான் வாங்கி வச்சுட்டு வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன், தெரிஞ்சவங்களுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்களுக்குள்ள எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஜவுளி கடைக்கு போய் வேலைக்கு போகணுமா? அப்கோர்ஸ் போகணும்னா போங்க, உங்க விருப்பம் தான். எனக்கு கூச்சமா இருக்கு, யார்கிட்ட போய் விற்கிறதுக்கு எனக்கு இது கிடையாது. நானா ஆக்சுவலா பயங்கரமா கூச்சப்பட்டவன் தான் ஒரு காலத்துல. இன்னைக்கு தான் வாய் பேசுறேன் நிறையா. முன்னாடி பேச மாட்டேன், முன்னே இருப்பேன். இந்த பூனையும் பால் குடிக்க மாட்டேற மாதிரி அப்படி இருந்ததுலாம் ஒரு காலத்துல. பட் இன்னைக்கு பேசியே ஆகணும், வேற வழி இல்லை, ஃபீல்டுக்குள்ள இறங்கியாச்சு. ஸோ அது மாதிரி நான் என்னால பேச முடியாது, நான் கூச்சமா இருக்கு. யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா என்னோட ஆன்சர் கூட பண்ண முடியாது, யாராவது என்னை அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ திடீர்னு யாராவது என்ன சுருக்குன்னு பேசிட்டாங்கன்னா என்னால திருப்பி எனக்கு வார்த்தைகள் வராது, அழுதுருவேன், வச்சிருவேன். இதெல்லாம் நிறைய நடக்கணும். இதெல்லாம் நீ அடிபட்டு வந்தீங்கன்னா தான் ரொம்ப பெரிய ஆளா வர முடியும். நீங்க எந்த அளவுக்கு அசிங்கம், அவமானம், துன்பம், துயரம், இந்த மாதிரி கேவலமான பேச்சு அதெல்லாம் நிறைய கேட்டு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளாக போவீங்க.
சும்மா ஓகே நான் வாழ்ந்துட்டு போறேன், யார்ட்டையும் திட்டு வாங்காம பேச்சு வாங்காம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு தாங்க நம்ம வாழ்க்கை இருக்கும். எந்த அளவுக்கு அடி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஜவுளி கடையில போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் ஒரு ஜவுளி கடையில போயிட்டு ஒரு 5 மாசம் 6 மாசம் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு அந்த அந்த ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மைண்ட் செட்ல வர்றாங்க, அவங்களுக்கு நான் எப்படி டைவர்ட் பண்ணேன். 5 ரூபாய்க்கு வாங்க வந்தவங்ககிட்ட நான் 5000 ரூபாய் வாங்க வச்சேன். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு கடை, பெரிய கடை, பெரிய ஸ்டோர் தான். அதான் இந்த யூஎஸ்ல எல்லாம் இருக்கிறப்ப ஒரு கடையில உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா பெருசா எல்லாமே இருக்கும். நீங்க கப்பல் முதற்கொண்டு சின்ன குண்டூசி முதற்கொண்டு எல்லாத்துலயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு கடையில வந்து ஒரு பையனை வந்து புதுசா வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த பையன் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த முதலாளி சொல்லிடுறாரு, இவனா புதுசா அந்த பையன் வேலைக்கு சேர்த்துக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே எந்த அளவுக்கு பண்றான்னு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வந்தோடனே நல்லா வேலை பார்த்துட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் வந்து முதலாளி கவுண்ட் கேட்கிறாரு, என்னடா நீ எத்தனை கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ண? நான் 10 பேர், 20 பேர், 5 பேர், 2 பேர் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த புதுசா வந்த பாயிண்ட், நீ எத்தனை பேர் கஸ்டமர்ஸ் நீ அட்டன் பண்ண அப்படின்னா ஒரே ஒரு கஸ்டமர் சார். என்னடா தம்பி இவ்வளவு வந்திருக்க, ஒரே ஒரு கஸ்டமர் போய் அட்டன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளவுடா வித்த அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கில் சொன்னான். என்னடா அவன் ஒரு பிசினஸ்ல ஒரே கஸ்டமர் தான் நீ அட்டன் பண்ண சொன்ன, எப்படி லட்சக்கணக்கில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறப்ப அவன் சொல்றான், எப்படி உள்ள இவ்வளவு காசு சம்பாரிச்ச ஒரே கஸ்டமர்ட்ட ஃப்ளூக்கா அப்படின்ற நினைப்புல அவர் கேள்வி கேட்கிறப்ப அப்பதான் சொல்றாரு, இல்ல சார் என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமரை வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்க வந்தாரு, எனக்கு தலை வலிக்குதுப்பா ஒரு மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சோ அவரை நான் பேசினேன், சார் என்ன பண்றீங்க, தலைவலி இருக்கு, ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் நிறைய பேசினாரு, ஆமாப்பா அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேசி கஸ்டமரோட இறங்கி பேசினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் சார், அதுக்கெல்லாம் நீங்க வெளியில என்டர்டைன்மெண்ட் ஏதாவது போகணும், அடுப்படி ஜாலியா இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த மருந்து இல்லாம ஆரோக்கியம் அப்படி என்னமோ வட சுட்டி வந்திருக்கான். அப்படி வந்தவரை அடுத்து இன்னொன்னு வாங்க வச்சிருக்கான். ஸோ இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் சார், ஃபிஷிங் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சார் உங்களுக்கு அந்த தலைவலி ஹெட்டேக் இதெல்லாம் போயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேப்பா ஒரு தூண்டில் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டில் வாங்கிட்டான். தூண்டில் வாங்கினதுக்கு அப்புறம் சரி அந்த மீனுக்கு அங்க பக்கத்துல ஃபுட்டு போடுறது அந்த ஃபுட்டு கொடுப்பா எல்லாம் வாங்கிட்டான். சரி ஓகே சார் அந்த ஃபிஷ் பிடிக்கிறப்ப நீங்க பக்கத்துல இருந்து பிடிக்கிறப்ப அது பேசுறதுதான் எல்லாமே, அங்க ஃபிஷ் கிடைக்காதோ அதுவும் நடு ஏரியில போய் நின்றுட்டு நீங்க ஒரு விஷயம் பண்றப்ப இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஓகேப்பா அப்ப எனக்கு ஒரு போட்டு கொடு. ஓகே அடுத்து போட்டை வித்துட்டான். போட்டை வித்ததுக்கப்புறம் சார் இந்த போட் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போனோம், நீங்க வீட்டுல வச்சுட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போகணும் லாங்கா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரை வித்துட்டான். இப்படியே அவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த வித்துட்டான். சோ ஒரு ஜவுளி கடைக்காரங்க ஆக்சுவலா இதுதான். ஆனா வந்து வாங்க முடியாத மக்கள்கிட்ட கஷ்டப்படுத்தி அவங்கள எந்த விஷயத்தையும் வாங்க வச்சிடக்கூடாது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வர்ற மக்கள் வெல்த் நிறைய இருக்கா, சூப்பரா இருக்கா, அந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்க தாராளமா இதுதான் நம்மளோட சேல்ஸ் ஸ்கில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கத்துக்கோங்க. கஸ்டமர்ட்ட எப்படி நான் சேல் பண்றது, சேல்ஸ் அவங்க என்ன நினைச்சிட்டு வர்றாங்க, நான் என்ன கொடுக்குறேன், என்ன ஃபுல்ஃபில் பண்றேன், இதெல்லாம் கத்துக்கோங்க. நீங்க என்னதான் ஆன்லைன்ல பண்ணணும்னு சொன்னாலும் கஸ்டமர் இஸ் அ கஸ்டமர் ரைட். ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து கண்டிப்பா அவங்க கஸ்டமர் தான், எல்லாத்துக்கும் சேம் மைண்ட் தான். சோ அவங்களோட மைண்டை ரீட் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க. ரெண்டாவது நான் தெருவா எடுத்துட்டு போய் வைக்கணுமா, ஏன் விற்க கூடாதுன்னு இருக்கேன். என்ன அவமானம்லாம் எனக்கு அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்த தயவுசெய்து ஃபீல்டுக்குள்ள யாரும் வர வேண்டாம், அவமானம்லாம் வரத்தான் செய்யும். நிறைய பேர் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நிறைய துன்பம் துயரங்களை கேவலங்கள்லாம் சம்பாரிச்சோன்னா தான் வந்து நான் அடுத்த லெவல் போக முடியும். ஒதுங்கிடக்கூடாது, ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அடுத்த லெவல் வாடா முன்னாடியே நான் பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன்டா. சோ எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கணும். நம்மள யாரெல்லாம் என்னென்ன அசிங்கப்படுத்தினா அவமானம், டேய் இது நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லடா, நான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரியும், ஐயோ எங்கேயோ வந்துட்டா நான் ஜெயிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஏற்கனவே எனக்கே லாஸ்ட்ல ஓடி தெரியுது, நீ ஏன்டா நானே க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் 6 மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு வடையெல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு புகைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தன் முன்னாடி நீங்க வளர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா புகைச்சல் இருக்கத்தான் செய்யும். நீங்க ஒரு ஸ்டேஜே ஓரளவுக்கு வளர அடுத்தவங்களை தூண்டி விட்டு உங்க பக்கத்துல சண்டையெல்லாம் இழுத்துட்டு உங்களை நாரடிக்க கூட அளவு கூட ஆள் நிறைய இருப்பான். சோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் என்ன சொல்லுவான், அவரு எங்கேயோ போயிட்டாரு, செம்மையா ரீச் ஆயிட்டாரு, இங்க இருந்தாரு இப்ப அங்க போயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு நம்ம பக்கத்துல கூட வர மாட்டான். சோ அதுதான் அவங்கள நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மெத்தட். சோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகணும். சோ அவமானங்களை சந்திங்க, தெருவா போய் விற்கிறேன்னாலும் அதுவும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோ அந்த மாதிரி நான் பண்ணி நீங்க சாதிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துல பெரிய அச்சீவ்மெண்ட் வரும். இல்ல நான் ரீசெல்லராகவே நான் கண்டினியூ பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு நான் விற்க கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதான் இறங்கிய ஒரு விஷயம் நீங்க பண்ணாத வரைக்கும் ஏதோ வருது நம்ம மத்தவங்க வாங்கி அப்படியே மாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் இருக்குங்க. பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணுங்க. எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொமோஷன் போடுங்க. சாமி உங்களை யாரு டிஸ்டர்ப் பண்ண போறா? எனக்கு இதுவும் நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு கஷ்டப்பட்டுறாதீங்க, அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனையில ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்றேன். பட் ப்ரொமோஷன் போடுங்க, கண்டிப்பா போடலாம், சூப்பரா போடலாம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து யார் யார் ஓன் சேனல் வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை போட்டு இது பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வின் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணி பாருங்க. நீங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டு எனக்கு ப்ரமோஷன் முடிச்சக்கப்புறம் அந்த வீடியோ ஓடுற வரைக்கும் ஓரளவுக்கு ஓடிடும். அது சேச்சுரேஷன் பாயிண்ட். ஏன்னா ஒரு வாரம் முக்கி ஓடுமா,
அதுக்கப்புறம் புது வீடியோஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எல்லாம் எங்கேயோ கிடக்கும், அதெல்லாம் எங்கேயும் வரவே வராது. ஸோ அப்படின்றப்ப அடுத்த வியூஸ் வராது. அப்போ மறுபடியும் ஐயோ அடுத்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் புதுசாக வரணும் கூப்பிட்டு மற்ற மறுபடியும் 10,000 செலவு பண்ணுவீங்களா? ஸோ முடியாதுல்ல. ஸோ நீங்க உங்களோட ஓன் சேனல் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிடுறப்ப பண்ணதுக்கப்புறம் எனக்கு 30க்கு மேல வர மாட்டேன்றாங்க, 50க்கு மேல வர மாட்டேன்றாங்க. நானும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தரா ஃபாலோவரா போட்டு விட்டாலும் 200 பேருக்கு மேல வர மாட்டேங்குது, நம்ம வீடியோவும் பார்க்க மாட்டேன்றாங்க, வைக்க மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்றீங்களா? ஸோ இன்னொரு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் கேளுங்க. அது எனக்கே ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றேன். பட் ஜவுளியில கூட நான் இறங்காம இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து ஏன்னா ஜவுளியில எனக்கு எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கு, ஏகப்பட்ட சேனல் இருக்கு, ஊர்பட்ட சேனல் இருக்கு, நிறைய சேனல்ல எல்லாமே வியூஸ் போகுமா போகாத நிறைய வரனால கஸ்டமர்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம், எந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ட்ரெண்டிங் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி அதுலயே சோஷியல் மீடியால போங்க, என்ன ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பாருங்க. என்ன மக்கள் ஜாஸ்தி பேசுறாங்களோ அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க. உங்களோட முகத்தவே காமிக்காம ஒரு வீடியோ எடுத்து பண்ணுங்க. இல்ல சோஷியல் அவேர்னஸ் ஏதாவது எடுத்து பண்ணுங்க பெஸ்ட். அதாவது எல்லாரையும் அட்ராக்ட் பண்றாப்புல நான் நல்லதை இது பண்றேன், மக்கள் இந்த காலத்துல வந்து நான் நேர்மையை எதிர்பார்த்து போறேன், நல்ல விஷயங்கள் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம அதெல்லாம் அதுவும் ஜெயிக்க முடியாது. தயவு செஞ்சு அதெல்லாம் அடிப்பட்ட நிறைய. அதனால வந்து அதுவும் அப்படி போய் பண்றேன், நல்லதா சொல்றேன், மக்களுக்கு இதை சொல்றேன் அதை சொல்றேன், நம்மளை ஏத்து அதுவும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அட்வைஸ் பண்றதுலாம் நிறைய கேட்கவும் மாட்டாங்க அதெல்லாம். ஸோ அட்வைஸ் பண்றதை விட நம்ம அது மாதிரி வாழ்ந்து காமிச்சு பண்ணி மக்கள் ஏத்துக்கிட்டாதான் அது சிறப்பு. நீங்க எடுக்கிற கண்டென்ட்டுங்க. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நான் வந்து ஆக்சுவலா ஹேர் டை யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு நேச்சுரல் ஹேர் டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போய் எடுத்து போய் செக் பண்ணி விட்டா நம்மளுக்கும் கிட்டத்தட்ட 43-44 வயசு ஆயிடுச்சுல, எல்லாருக்கும் அந்த தட்டுற அதே நேரம் தானே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டா போச்சுங்க 8 லட்சம் 10 லட்சம் 16 லட்சம்னு சொல்லிட்டு எந்த விஷயமே கிடையாது. 3 இன்கிரீடியன்ட் சரியா போச்சு. அதாவது வந்து இண்டிகோ பவுடர், நம்ம மருதாணி பவுடர், டீ தூளை போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நீங்க சேர்க்கணும் அந்த நெல்லிக்காய் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு தலையில அப்ளை பண்ணுங்க, கருப்பாயிரும் அதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் வியூஸ்ன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போடுங்க. இதுக்கு வந்து ஐயோ இது எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது இதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு யாரும் பதறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுக்கிற வரைக்கும் எந்த குருவும் தேவையில்லை, எந்த டீச்சர்ஸும் தேவையில்லை, எல்லாம் நிறைய கத்துக்கிறோம், நம்மளாவே நிறைய கத்துக்கிறோம். டேரக்டர்ஸ் பண்ற மாதிரி 10 படத்துல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பிச்சு ஒன்னா போட்டு ஒரு கதையெல்லாம் கொண்டு வர்றாங்களா, அது மாதிரி நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. 10 பாட்டை சேர்த்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா கட் பண்ணி போட்டு புதுசா ஒரு ரிதம் போட்டு வரீங்களா, அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் இனிஷியல்ல வந்து நான் அந்த பெரண்ட செடி காமிச்சதும் அண்ட் இன்னொரு அந்த செடி பேரும் மறந்து போச்சு பாருங்களேன், அதெல்லாம் போட்டு நான் காமிச்சது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஒன்று பண்றேன். நாட்டு மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் அதுல மக்கள் என்னைக்குமே ஆர்வம் இருக்குங்க. இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் நான் இயற்கையில ஏதாவது நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆனால் அது பண்றதும் செம்மையா சூப்பரா பண்ணணும். பேருக்கு நான் எடுத்து போடுறேன், இப்பயே நான் பாட்டேன், மறுபடியும் முடி கருப்பா இருக்கு ஏதாவது எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, போடுங்க. அது செம்மையா சூப்பரா ஓடும், ஃபாலோவர்ஸும் நிறைய வந்துருவாங்க. இன்னும் நிறைய பேர்லாம் வந்து ஏன் இதை நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசினவங்களே வந்து நீங்க வந்து பார்த்து பேசிட்டு போனவங்களையும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசினவங்களையும் எனக்கு நிறைய வியூஸ் எல்லாம் இருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்காங்க. அவங்கள வந்து நான் காசாக்கணும் சரிங்களா. லட்சக்கணக்கில் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் காசா வந்து இது பண்ணணும். இதுல இருந்து காசு வருது யூடியூப்லாம், அதுக்காக இதுலயே நான் பண்ணணும். அதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஜவுளி கடைக்குள்ள நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு டிஸ்கிரிப்ஷனோட வந்தவங்க, கண்டென்ட்டோட வந்தவங்க இன்னைக்கு வந்து வியாபாரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. சோ வந்து நல்ல வியாபாரம், எனக்கு ஏற்கனவே நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு இருக்க 1 லட்சம் வியூவர்ஸ்ல வந்து ஒரு 100 பேர் வாங்கினாலே போதுமே, மாசத்துக்கு நானும் பெரிய முதலாளி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வைக்கிறாங்க. அதனால அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். யாருங்க கண்டா நீங்க அப்படி போடுற ஒரு கண்டென்ட் வந்து அதே தனியா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகி அதுல நீங்க பெரிய ஆளானாலும் ஆகலாம். அப்பயும் கூட நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம், அவன் சொன்னா அதான் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குள்ளேயே போய் இறங்கி ஒரே இதுக்குள்ள போயிடாதீங்க சரிங்களா. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இதெல்லாம் மூடி வச்சுட்டு வேற ஏதாவது யோசிங்க, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது யோசிங்க. அப்பதான் உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க நல்லா பண்ணலாங்க. இது எனக்கு திடீர்னு தோணுன ஒரு விஷயம். அதனால நான் சொல்றேன், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு விஷயம். ஏன் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிருக்க கூடாதாடா? சத்தியமா சொல்றேன், நான் அந்த சேனல் ஆரம்பிக்கல, நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறேன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எடுத்து பண்ணி போட்டு அது வேற ட்ராக்ல போயிருப்பேன். அப்போ நான் என்னோட ட்ராக் வேற மாதிரி ஆச்சு. இப்ப நான் ரீசெண்டா யோசிச்சனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ கண்டிப்பா பண்ணலாம், செம்ம ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அண்ட் காசு கொடுத்து நான் சொன்னாப்ல இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நீங்க காசு கொடுத்து இன்னைக்கே என் சேனலுக்கு வந்து நான் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ரமோஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸா சொல்றேங்க, டெஃபினட்டா இன்னும் ஒரு 1 வீக்ல எனக்கு ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வேண்டாம். எனக்குன்னு வர்ற ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ். ஸோ அதுல வந்து நான் எப்பயுமே வந்து நிறைய நம்புறவன். ஸோ எனக்கு இப்போதைக்கு 22,000+ ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே ஓகே, அது எல்லாமே கிரேட் லீட்ஸ். அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. உண்மையே சொல்றேன், எனக்கு இருக்க ஃபாலோவர்ஸ்லாம் நான் பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைக்கு வர்றாங்க, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்றாங்க. சார் எப்ப இருப்பீங்க நீங்க அவங்கள்ட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய ஆள்றா. டாக்டர்ஸ் எல்லாம் வர்றேன், அவங்க பேசுறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவங்க வர்றாங்க.
வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வேணுமா இருங்க எந்த கொடுங்க. அப்கோர்ஸ் எனக்கு அந்த கெத்து அதெல்லாம் இல்ல. நான் ஆக்சுவலா வெளியில போயிட்டேன்னா உங்களை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். மித்த டயத்துல நான் கடையில இருக்க டைம் அன்னைக்கு இருந்தீங்கன்னா நான் எனி டைம் நீங்க எப்படியா வந்து நீங்க பாத்துட்டு போயிடலாம். அப்படி நான் பாத்துறேன். சோ அப்படிலாம் கேட்கறப்ப எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. என்னடா நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேக்குறாங்க, நம்ம என்ன அப்படியா போயிட்டோம், அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் உள்ள கூச்சம் இருக்கதான் செய்யும். நான் ஏன் இந்த சொல்ல வரேன்னா, எனக்கு இருக்கிற அந்த 22,000+ லீட்ஸ் வந்து உண்மையை சொன்னா நல்ல லீட்ஸ், பெரிய ஆளுங்க, ஓரளவுக்கு சொசைட்டில வந்து ஓரளவுக்கு சாதிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படி இருக்க மக்கள் நம்ம வீடியோல நிறைய இருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, என்னால வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்துட்டாங்க, பெரிய கடை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க போகணும். ஸோ அதுதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அதை விட்டுட்டு வந்து பணத்தை சம்பாதிக்கணும், ஆனா சம்பாதிக்க நான் வீட்டு அளவுக்கு நான் பணத்தை சம்பாரிச்சு வைக்கணும், என் குழந்தைங்களை சோம்பேறி ஆக்குற அளவுக்கு நான் சம்பாரிச்சு வைக்கணும். ஏன்னா நான் காசு சேர்த்து வச்சக்கப்புறம் அவங்க விளக்கு உழைக்க மாட்டாங்களே, அப்புறம் அது வெட்டியா தானே போகும். சோ அந்த மாதிரி இல்லாம நல்ல விஷயங்களை பண்ணுவேன். என் குழந்தைங்களுக்கு நான் பண்ற விஷயம், நான் இப்ப நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நோய் நொடி இல்லாம ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை, ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயங்கள்லாம், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதை நான் எடுத்து கொடுத்துட்டு போறேன் என் குழந்தைங்களுக்கு. நான் இதுக்கு காசு பணம் காகிதத்தை எடுத்து கொடுத்து நான் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் அவங்களையும் அழிக்க, நானும் நானும் வந்து நிறைய பேரோட பாவத்தை சம்பாரிச்சு அந்த பணத்தை என் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து, நானும் வயசான காலத்துல சும்மா ஏதாவது டிசீஸ்ல உட்காந்து என் குழந்தைங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்து உட்காந்துருக்க கஷ்டம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் நிறைய காசு பணம் வாங்கி அப்படி இது பண்றவங்களாம் நல்லா பாருங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் டெஃபினட்டா அவங்க நல்ல லைஃப் வாழ மாட்டாங்க. அவங்க குழந்தைங்க அவங்க முன்னாடியே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் அவங்க கண் முன்னாடி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பாவப்பட்ட காசுல வந்து சம்பாரிச்சு வர்ற மக்கள் அந்த மாதிரி வர்றாங்க. நம்ம நல்லா நேர்மையான வழியில தான் சம்பாதிக்கணும், நம்ம மக்கள் எல்லாம் சம்பாதிச்சுக்கணும். ஸோ நேர்மையான உழைப்பு மட்டும் பாருங்க. கர்மா இஸ் அ பூமரேங். டெஃபினட்டா நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஆண்டவன் அது இதெல்லாம் கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்ற விஷயத்த விட எனக்கு வந்து கர்மா கண்டிப்பா நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இயற்கையை கண்டிப்பா நான் ட்ரெஸ் பண்ணுவேன். இந்த 2 விஷயங்களை வந்து நான் ரொம்ப நம்புற விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகுவாங்க. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு நான் பேச வந்த விஷயத்த பேசிட்டேன். ஸோ நீங்க ஃபாலோவர்ஸ் எப்படி நீங்க இது பண்றது, ப்ரொமோஷன் எந்த நேரத்துல நீங்க ப்ரொமோட் பண்ணணும், நீங்க உங்க சேனலை எப்படி வளர்த்துக்கலாம், உங்களோட 30 சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும் 3 லட்சம் ஆகுறது, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்கிற கண்டென்ட்டை பொறுத்து. இதுதான் சொல்லிட்டு பிளாங்க் அப்படியே கண்ணை மூடிட்டு இதை மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. வேற எந்த விஷயம் இங்க இருக்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. இதாவது யோசிச்சு இப்படியே பார்த்துட்டு இருந்தா இங்க இருக்க எந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. நான் ஓப்பன் மைண்டட் அப்படி இருந்தா தான் இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு எல்லாம் போட்டு ஒரு ஐடியால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகும். அது மாதிரி வந்து ஓப்பன் மைண்டடா யோசிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு சின்ன காமெடி ஒன்று ஞாபகம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வீடியோஸ் போடுவாங்க, இன்ஸ்டாவும் சரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் வந்து அப்கோர்ஸ் நம்ம மக்கள் வந்து இந்த 3 விஷயத்துங்களை பண்ணாம நீங்க வந்து எந்த ஒரு வீடியோவும் இன்ஸ்டால அப்லோட் பண்ணிடாதீங்க, நீங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பண்ணிட்டு உங்க வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வீடியோ போய் பார்த்தா 10,000 வியூஸ் தான் போயிருக்கும். இல்லையா 1 லட்சம் பேர் பாக்குறதுக்கு ஐடியா கொடுக்குற, ஆனா உன் வீடியோவே 10,000 தான் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குங்க. சோ அதெல்லாம் சாதாரண கண்டென்ட். அதான் சொல்றேன், அந்த மாதிரி 1000 பேர் எடுத்து போடுவாங்க ஒரு வீடியோ, இவ்வளவு பொண்ணு அவ்வளவு பாருங்க சொல்லிட்டு. நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுங்க. இப்ப நான் காமெடியே பண்றேன், எனக்கு அந்த இது இருக்கு. ஒரு சில பேர் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு காமெடியா இருக்கும். சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, யதார்த்தமா எடுத்து பாக்குறப்ப சூப்பரா இருக்கும். சோ அந்த மாதிரி ரசிச்சு பண்ணலாம். நான் சொன்னாப்ல ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு கூட அந்த லைன் உங்களுக்கு சூப்பரா கிடைச்சாலும் கிடைக்கும், செம்மையா சூப்பரா போகும். அதுல பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்குள்ள குதிச்சுவாங்க. உங்க முன்னாடி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு 1000 பேர். அவ்வளவுதாங்க. சோ இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த விஷயத்த நான் இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மக்களே, உங்களோட ஆதரவு வந்து நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா மட்டும்தான். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் so much for watching வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர் வணிகன் அமீர். தேங்க்யூ.